இதுவரைக்கும் நம்ம தமிழ் டெக் கோல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும், அதுவும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போலாம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். ஓகே, நம்ம சேனல் இப்போ வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. லைக் பண்ணதுக்கு, ஷேர் பண்ணது, கமெண்ட் பண்ணது அனைவருக்கும் நன்றி. ஸோ பிங்கோ வாட்ச் இந்த ரிவ்யூ அண்ட் கிவ் அவே ஃப்ரீயாக ஒருத்தருக்கு வந்து இந்த கிவ் அவே போக போகுது. ஸோ யாருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ பார்த்துருவோம். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணினா வாட்ச் இருக்குது. அப்புறம் யூஎஸ்பி போர்ட் கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. அப்புறம் யூனிசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ பாக்ஸோடு இருக்கட்டும். ஸோ ரொம்ப சின்னது தான், வாட்சுக்கு தான் நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கிட்ட இருக்கிற ப்ளகில் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்குவோம். ஸோ உங்ககிட்ட அடாப்டர் எந்த அடாப்டர் இருந்தாலும் அதில் இது கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டேட்டா கேபிள் அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற கேபிளை கூட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட்சோட குவாலிட்டி பார்ப்போம். ஸோ இந்த வாட்சோட ரேட் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ நல்லா டீசெண்டாக தான் இருக்குது. எதிர்பார்க்குறத விட நம்ம வந்து ப்ரைஸ் செக்மெண்ட் கம்மி தான். ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும். ஸோ இங்கே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. அப்புறம் சின்னதாக ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் கால் அட்டன் பண்ணலாம், காலும் பண்ணலாம், ஸ்பீக்கிங் அதாவது பார்த்தீங்கன்னா பாட்டு கூட கேட்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்ற பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ உங்கள் மொபைலில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்புக்கு வந்து இந்த வாட்சுக்கு வந்து ரெண்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ பிடி நோட்டிஃபிகேஷன் 2 ஆப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் இல்லைனா கூட இந்த ஆப்பை வந்து மெயின் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ இதில் ஆன் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் பேரிங். ஸோ பிங்கோ U8 இந்த வாட்ச் நேம். ஸோ உங்கள் பேர் ஆகும். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. Moto G5S Plus. சைன் டேட்டா டைம் வித் ரிமோட் டிவைஸ். எஸ்ன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன், அதாவது ஜிமெயில், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எந்த நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் ஸோ இதில் வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி காமிக்கும். நீங்கள் இந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மெசேஜ் நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணிவிட்டு இதில் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதில் சார்ஜ் பண்ணும்போது நீங்கள் இந்த வாட்ச் வந்து நீங்கள் கையில் கட்டிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன மெசேஜ் வந்திருக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ட் மெசேஜ்னும் போது நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்பு தான், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் அப்ளிகேஷன் ஸ்விட்ச்சு இது ஆன் பண்ணணும். பிடி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு 15லேருந்து 20 அப்ளிகேஷன் வரையும் இருக்குது. ஸோ என்னென்ன அப்ளிகேஷன் பார்க்கலாம். ஸோ இது வந்து பேக் பட்டன், இது வந்து டயல் பண்ணுற பட்டன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெனு பட்டன். ஸோ மெனு பட்டன் இதுவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த 4 டாட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ செட்டிங்ஸ் பாருங்கள். செட்டிங்ஸில் வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் இருக்கும். இதில் வந்து QR கோடு ஒன்று ஸ்கேன் பண்ணணும். ஸோ அந்த QR கோடு ஸ்கேன் பண்ணால் இதுதான் வரும் இந்த அப்ளிகேஷன். பிடி நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வரும். ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டைம் அண்ட் டேட் நம்ம செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். டிஸ்பிளே, வால்பேப்பர் அதெல்லாம் இருக்கும். ஸோ வால்பேப்பர் வந்து பிளாக் தான் கொடுப்பாங்க. லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் செட் பண்ணிக்கோங்க. காமன் செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அன்லாக்கிங் டைப், மோஷன் இதெல்லாம் இருக்குது. எல்சிடி நம்ம பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் லோ பண்ணிக்கலாம், கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம். டைமிங் செகண்ட் உங்களுக்கு வந்து
வாட்ச் டைமிங் செகண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் செட் பண்ணிட்ட பிறகு இந்த இந்த இதில் வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். ஸோ 4 கொடுத்துட்டு டச் பண்ணிங்கன்னா டர்ன் ஆகிடும். ஸோ பேக் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அது மாதிரி தான். ஸோ ரீஸ்டோர் நீங்கள் வந்து எதனா லாங்குவேஜ் எதனா மாற்றி எதனா பண்ணிட்டீங்கன்னா ரீஸ்டோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோனில் எப்படி ரீசெட் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து இதுவும் ரீசெட் ஆகிடும். அப்புறம் ஆன்டி லாஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, நீங்கள் வந்து ஃபோன் எங்கன்னா மறந்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்டி லாஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, சாரி மேலே லுக்கிங் ஃபார் ஃபோன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் ரிங் ஆகும். ஸோ ரிங் ஆகும்போது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபோன் ரிங் டோன் தான் வரும். அப்புறம் நெக்ஸ்ட் பவர் சேவ்னு இருக்குது. ஸோ ஆன் ஆஃப் நீங்கள் தான் பண்ணிக்கணும். ப்ரொஃபைல்ஸ் நீங்கள் வந்து ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணும்போது இதில் வந்து நீங்கள் சைலண்ட் மோடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மானிட்டர் கொடுத்துருக்காங்க, கேல்குலேட்டரு, பெடோமீட்டர். நீங்கள் இந்த பெடோமீட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம், அதாவது ஸ்டெப்ஸு எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க எல்லாம் வந்து இதில் காமிக்கும். ஸோ பேக் வந்துடும். ஸோ எவ்வளோ நடந்திருக்கீங்க, ஃபேட்டு எல்லாம் இதில் காமிக்கும். செக் பண்ணி பாருங்கள். ப்ளூடூத் நம்ம தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோன் புக், ஃபோனில் இருக்கிற கான்டாக்ட்ஸ்லாம் வரும். ஸோ பார்த்துக்கோங்க. டயலர். ஸோ இது மூலமாக நீங்கள் யாருன்னா டயல் பண்ணும்போது உங்கள் ஃபோன் வந்து லாக்லேயே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் வந்து டயல் பண்ணுவோம். ப்ளூடூத் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கணும். கால் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோன் வந்து ஸோ நம்பர் தான் நான் என்டர் பண்ணது. நீங்கள் வாட்ச்லேருந்து எந்த டயல் வேணால் பண்ணலாம். ஸோ உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் ஆஃபில் இருந்தாலே போதும். மெசேஜஸ், இதுலேயே மெசேஜ் வந்து பார்த்துக்கலாம், ஏன்னா மெசேஜ்லாம் வந்திருக்குன்ட்டு. ஸோ கால் லாக்ஸும் உங்களுக்கு தெரியும். மிஸ்டு கால், டெய்டு கால்ஸ். அப்புறம் வந்து நோட்டிஃபையர், உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். ஸோ ஜஸ்ட் பார்க்க தான் முடியும். ஸோ ஓப்பன் பண்ண முடியாது. பியூட்டி மியூசிக்கும் கேட்டுக்கலாம். ஸோ இது மூலமாக நம்ம வந்து ஒரு பாட்டு ப்ளே பண்ணால் தான் மியூசிக் வரும். ஸோ ஆவரேஜான சவுண்டு தான், நல்லா தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் கேமரா ஆன் பண்ணிக்கணும். ஸோ இதில் கேப்சர்ன்ற அப்ளிகேஷன் நீங்கள் லான்ச் பண்ணணும். ஸோ லான்ச் பண்ணும்போது நீங்கள் மொபைல் எப்படி ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படி வந்து உங்களுக்கு வந்து இதில் கேப்சர் ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு எல்லாமே ஓகே பட்டன் மாதிரி. இது உங்களுக்கு எது வந்தாலும் நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி ட்ரிங்க்கு. நம்ம வந்து தண்ணி தண்ணி குடிக்கிறதுக்கு மறந்துட்டோம்னா ஸோ ½ ஹவருக்கு ஒன் டைம் ஒரு வாட்டி. ஸோ அது மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். 1 ஹவருக்கு ஒன் டைம். அதை வந்து அலாரம் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கேலண்டரும் இருக்குது, அலாரம் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வாட்சில். ஸோ ஃபைனலாக வந்து இந்த வாட்சோட ரேட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்சோட ரேட் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா 600-700க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா பேடிஎம் மாலில் தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ 500 ருபீஸ் இந்த வாட்ச்சு. ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் 200 ருபீஸ் எப்படி கேஷ்பேக் வாங்குறதுன்னு. ஸோ அந்த வீடியோ ஒன்றும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 200 ருபீஸ் வந்து இந்த வாட்ஸ்அப் மெசேஜில் வந்துருக்கு பாருங்கள். ஸோ 200 ருபீஸ் வந்து எனக்கு பேடிஎம்மில் வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் 300 ரூபாய்க்கு நீங்கள் பார்த்து தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வர்த்தா இல்லையா. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 300 ரூபாய்க்கு வந்து இது வர்த்து தான் வாட்ச்சு. ஸோ ப்ளூடூத் வாட்ச் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கும். ஸோ வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கிவ்அவே. ஸோ இது வாட்ச் கிவ்அவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிவ்அவே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ண தேவையில்லை. ஸோ லைக் கொடுக்கணும், ஷேர், கமெண்ட்.
ஸோ நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் வந்து கிவ் ரிசல்ட் வந்து வின் பண்ண முடியும். கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்காக இந்த வாட்ச் உங்களுக்கு தேவைப்படுதுன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக 3 நாள் கழித்து நான் வந்து அதுக்கு நான் தனியாக அப்லோட் பண்ணுவேன் வீடியோ. ஸோ யார் வின்னர்னு அங்கே பார்க்கலாம். ஸோ நானாக சூஸ் பண்ணுறதில்ல, சாஃப்ட்வேர் ரேண்டம் கமெண்ட் பிக்கர்ன்ற சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு க்ரோம்லேயே இருக்கும், அது வந்து சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு வந்து கமெண்ட்லாம் எடுத்து அதில் செட் பண்ணிட்டோம்னா யார் ரேண்டமாக வந்து வின் பண்ணியிருக்கான்றது வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து சொல்லும். ஸோ பார்க்கலாம் யார் வின்னருன்ட்டு. கரெக்டாக 3 நாள் கழித்து நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோ. ஸோ ஓகே, கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுற அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் அவ்வளோ வராது. ஸோ பார்க்கலாம், ரேண்டமாக கம்ப்யூட்டர் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து 3 நாள் கழித்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.